எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஆமா சரி கலந்துருங்க. எல்லாரும் காதை மூடுங்க. எனக்கு அது அநியாயமா இருக்குது. கண்ணை ஒரு மாதிரியா மூடுறீங்க, காதை ஒரு மாதிரியா மூடுறீங்க. விட்டுங்க. கண்ணை மூட சொன்னா எப்படி மூடுனீங்க? கண்ணை இப்படி மூடிங்க. காது மூட சொன்னா அதை வேற மாதிரியா மூடுறீங்க. எப்படி? இல்லைம்மா கண்ணை மூடுன்னு சொன்னா சரி கண்ணை மூடுங்க. சரி இப்ப செய்றீங்க, அப்ப செய்யல. எனக்கு கேள்வி அதுதான். காதை கண்ணை மூடணும்னா எப்படி மூடுவீங்க? இப்படிதான் மூடிப்பீங்க. காதை மூடுறதுன்னா இப்படிதான். அப்ப ரெண்டுத்துக்கும் ஒரே வார்த்தை இல்லைல்ல. கேள்வி கேட்டீங்கன்னா இப்படி மூடுறதுக்கு வேற ஏதாவது சொல்லியிருக்கணும், இப்படி மூடுறதுக்கு வேற எதுனா இருக்கணும். ரெண்டுமே மூடுறது தான். நம்மளை பொறுத்தவரையும் புரிஞ்சுக்கிறது இப்படியும் மூடுறது தான், இப்படியும் மூடுறது தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ரெண்டும் ஒண்ணா வேற அப்படின்னு செய்து ஒண்ணு தருது இல்ல. அது மாதிரி வித்தியாசப்படுத்தி பார்க்கறது இருக்குது. ஒரே மாதிரியாக போறது இல்லை. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் சோழாப்பர் சொல்லியிருக்கப்பட்டான். அந்த திருக்குறள் அது. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம், அது திருக்குறள். ஆனா காவாக்கால்னு கொடுத்தா அது எதுக்கு பொருந்தது? சோகாப்பருக்கு பொருந்தது. இப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சுட்டு இப்படி அங்க ஒரு இதை வச்சுட்டு நாங்க போராட விஷயம் நிறைய இருக்கு. நண்பர்களே, வித்தியாசமாக யோசியுங்கள். இது பிடிக்காம நிக்கணும். இந்த மொழியில அப்படியே நிக்கணும். இந்த பெரிய வரல பிடிக்கூடாது, அது வேற எந்த வரலாலும் பிடிக்கூடாது. ஒட்டவும் கூடாது, கட்டவும் கூடாது. இது எப்படி நிக்கணும்? இப்ப நிக்கிற மாதிரி நிக்கணும். யார் நீங்க கேட்குறீங்க? முயற்சி பண்றீங்களா? எப்படி திரும்பி செய்யுங்க. ட்ரை பண்ணுங்க. நீங்க என்ன மாதிரி பண்றீங்கன்னு அவங்க தெரியணும். அப்பதான் அவங்க வேற மாதிரி யோசிப்பாங்க. நல்லா புதுசாக தனிமா இருக்குது. நான் சொன்னது எங்க நிக்கணும்னு சொன்னோம், இந்த முனையில நிக்கணும். இந்த முனை இப்படி நிக்கணும். இப்ப நான் விட்டுணும், விட்டாலே அது நிக்கணும். யோசிக்கிறாங்க. புது விஷயமும் கண்டுபிடிக்கிறது தான் கண்டுபிடிக்கணும். நிறைய இப்படி எல்லாம் கொடுத்தாதான் வகுப்பறையில கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே இருக்கும், பாட புத்தகத்திலே வெளியே இருக்கும், கேள்வியும் இருக்கும். புதுசா ஒண்ணுத்துக்கும் வகுப்பறை சொல்லித்தர கண்டுபிடிக்கிறாங்க. பாருங்க என்னென்ன வழி. பாரு நீ என்ன சொன்ன? எந்த வரல தான் குடிக்கூடாது சொன்ன, எந்த வரலையும் இப்படி குடிச்சின எவ்வளவு அருமை யோசிக்கிறான் பாருங்க. இது ஏன் கொண்டு இது ஏன் நிக்கல? இது சப்போர்ட் இல்ல, அப்புறம் வழுக்குது, அப்புறம் ஒரு பக்கம் வெயிட் ஆகுது இல்லையா? இது வெயிட் ஆகுது, அதனால விழுந்துருது. இப்ப நிறைய காரணம் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா அது தப்பு. அப்படி இருந்தாலும் நிக்கணும். அதே காரணத்துக்கு தம்பி இப்ப பண்ண போறான். பண்ணுங்க. நீங்க பண்றீங்களா? உங்களுக்கு இங்கே பெருசு வாங்க. நிக்குது பாருங்க. வெயிட் தானே சொன்னீங்க. இன்னும் நிறைய வெயிட் வச்சுக்கிறான்ல தம்பி. வெயிட் வச்சு போனா எப்படி நிக்கிறாரு? சப்போர்ட் இருக்குதா? அப்ப சப்போர்ட் வேணும். இல்லை சப்போர்ட் இல்லாம வந்துடலாமா? நம்ம என்ன சொன்னோம்? பிடிக்க கூடாதுன்னு மட்டும் தானே சொன்னோம். ஒட்டக்கூடாது, கட்டக்கூடாதுன்னு சொன்னோம். அப்ப தம்பி எதுவும் ஒட்டல இல்லை. நீங்க இந்த வெயிட் இருக்கிறதுனால தான் விழுதுன்னு சொன்னீங்க. அந்த வெயிட் மேலேயே தம்பி இன்னொரு வெயிட்டையும் வைக்கிறான். என்ன? இன்னொரு வெயிட்டையும் ஏத்துறான். இன்னொரு வெயிட்டையும் ஏத்தி அதுக்கப்புறம் இது நிக்குது இல்ல இல்லையா? நல்லா புரியா பேசுங்க. என்ன விடக்கூடாது. அவ்வளவுதான். என்ன பண்ணா ஒருத்தர் முன்னாடி பார்த்துக்கிறீங்களா, இந்த கையை விடாம அப்படியே பின்னாடி திரும்பி நிக்கணும். சீக்கிரம் நிக்கிறீங்களா? கையே விடாம எப்படி நிக்கணும்? வித்தியாசமாக யோசிப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். வித்தியாசமாக யோசித்தவர்களால் தான் இந்த உலகம் மேம்பட்டு இருக்கிறது. ஆப்பிள் மரம் காலகாலமா வந்துதான் இருந்தது. ஆப்பிள் பழம் எல்லாம் ஓடி போய் எடுத்து சாப்பிட்டு தான். ஒரே மரத்தை மட்டும் ஏன்டா இது கீழே நோக்கி விடுது
4 பக்கம் இருக்குது இல்ல, இப்படி ஒரு பக்கம் இருக்குது, இப்படி ஒரு பக்கம் இருக்குது, இப்படி ஒரு பக்கம் இருக்குது. இந்த ஆப்பிள் ஏன் இப்படி போல, இப்படி போல, இப்படி போல, இப்படி ஏண்டா விழுதுன்னு கேள்வி கேட்டதுனால தான், வித்தியாசமா யோசிச்சதுனால தான் இப்படி விடுறதுக்கு காரணம் பூமிக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம். கரெக்டா? வித்தியாசமா யோசிச்சோம். நிறைய பேர் வித்தியாசமா யோசிப்பாங்க, நீங்களும் யோசிப்பீங்க. அது தப்பா இருந்தா கூட பரவாயில்ல. ஒருத்தர் யோசித்தார் பாரு, ரொம்ப அற்புதமா யோசிக்கிறார். சேலத்துல வண்டி ஏறாரு. யார் சேலம் வந்தது? கன்னியாகுமரி வந்திருக்கீங்களா? கோயம்புத்தூர்? நிறைய பேர் வந்துக்கிறீங்க. நமக்கு கொஞ்சம் தூரம் எடுத்துக்கலாம். என்ன நைட்டில் கோயம்புத்தூர்லேருந்து ஏறாரு. மேல் அப்பர் பர்த்தில் அவர் ரிசர்வ் பண்ணிட்டு வராரு. வண்டி வந்து சேலத்தில் நிற்கிது. சரிங்களா? தூங்கிட்டார். அதுக்குள்ளே 2 ஸ்டேஷன் வருதுல, கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு, திருப்பூர் எல்லாம் வர்றதுக்குள்ளே தூங்கிட்டார். சேலத்தில் கொஞ்ச நேரம் நிற்கும். காப்பி குடிக்கலாம் இறங்கி போய் காப்பி குடிச்சிட்டு மேலே வந்து படுகிறார். கீழே 2 பேர் பேசினுக்கிறாங்க. ஒருத்தர் கேட்குறாரு, ஏன்பா எங்கப்பா போகிற அப்படின்னு. சேலத்துலேருந்து ஏறி இருக்காங்க. அவரை பார்த்து கேட்குறாரு, நான் வந்து கோயம்புத்தூருக்கு போகிறேன்றார் அவர். இவர் எங்கே போகிறாரு? மேலே வந்தவர் கோயம்புத்தூர்லேருந்து எங்கே போகிறாரு? முதல்ல டீ குடிக்கு போனவர் எங்கே போகிறாரு? சென்னைக்கு போகிறாரு. சரியா? கோயம்புத்தூர்லேருந்து ஏறி அப்பர் பர்த்தில் படுத்துன்னு வர்றாரு. சென்னைக்கு போகிறவர் டீ குடிக்கு போய் வந்துட்டு திருப்பி ஏறி படுகிறாரு. கீழே 2 பேர் பேசுகிறாங்க. ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு. அவர் என்ன சொல்கிறாரு? நான் கோயம்புத்தூர் போகிறேன்றாரு. இப்படி இவர் எப்படி யோசிக்கணும்? நாம வந்து ட்ரெயின் மாறி ஏறிடுமோ அப்படின்னு யோசிக்கணும். அதானே? ஏன்னா கீழே இருக்கிறவர் எங்கே போகிறேன்றாரு? கோயம்புத்தூர் போகிறேன்றார். அல்லது அந்த ஆள் மாறி ஏறிட்டார். இப்படி தானே யோசிக்கணும். அவர் வித்தியாசமாக யோசித்தாராம். ஆஹா, இந்தியா இவ்வளோ சீக்கிரம் முன்னேறி விட்டுதா? அப்பர் பர்த்தெல்லாம் சென்னை போகிறது, லோயர் பர்த்தெல்லாம் கோயம்புத்தூர் போகிறது. வித்தியாசமாக யோசிக்கிறார். எதிர்காலத்தில் நம்மளாலே நடக்கும். சரியா? யாருமே யோசிக்கிறீங்க, எல்லாமே மாற்றி மாற்றி ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி யோசித்தே ஆகணும், மாற்றி ஆகணும். புதுமையாக யோசித்ததுனால தான் உலகம் முன்னேறி கொண்டே இருக்கிறது. நீங்களும் யோசியுங்கள். யோசிக்கிற வேலையை தொடர்ந்து செய்யுங்க. இந்த யோசிக்கிற வேலையை செய்யணும்னு சொன்னால் கண்டிப்பாக ஒன்று நடக்கணும். அது காலையில் இறைவனுக்கு ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, வாசிக்கிற வேலையை நடக்கணும். சரியா? தொடர்ந்து வாசிக்கிற பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் யோசிக்கிற பழக்கம் தானாக வந்திருக்கிறது. யோசிக்கிற வேலையும் வாசிக்கிற வேலையும் நடைபெறுகிற போது மற்றவர்களை நேசிக்கிற பண்பு தானா வந்துடும். அந்த சுயநலம் என்பது கொஞ்சம் விலகி போகும். யோசிங்க, வாசிங்க, சக மனிதரை நேசிங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி.